refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலாவர்களே. வெல்கமிங் கள்ளக்கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR on the match RR versus MI. சூப்பர்வான மேட்ச் சார். RR vs MI. ஒரு நல்ல ஒரு ரன் ஃபீஸ்ட். ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்தே 22 ஓவர் தான். ஆனாலும் அடி பொழந்துட்டாங்க சார். எப்படி இருந்துச்சு மேட்ச்? RR நீங்க வந்து ரெயின் கோ அவே அப்படின்னு தான் பாடணும். அதுக்கு தான் RR வச்சுக்கிறாங்க. பட் RR தான் கோவே கிடையாது, வெல்கம் அப்படின்ட்டு டாப் கிளாஸை ப்ரூவ் பண்ணாங்க. ரெண்டு ஜெயின்ஸ், ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸும் ஒரே பால்ல 2 சிக்ஸ் அடிப்பாங்க போகுது. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் டீம் ஓப்பனிங். ஜெய்சாண்டிக் 2 ஜெயின்ஸ் ஆக்சுவலி. அவர் ஷார்ட்டாக இருந்தாலும் ஜெயின்ஸ் தான் ஒரு சூரியவம்சி வைபவ். அண்ட் இவர் கேட்கவா ஜெய்ஸ்வால். பிரில்லியன்ட். ஒரு ஸ்ட்ரைக்கிங் கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹிட்டிங் இல்லை, எடுத்த உடனே 6 ஓவர்ஸ் அடிக்கிறது இருக்கு. ஜெயசூர்யா அவர் வந்து ட்ரெண்ட் செட்டர் இந்த மாதிரி கேமுக்கு. ஸ்ரீலங்கன் ஜெயசூர்யா. இங்க பாருங்க, சூரியவம்சி இந்த பக்கம், ஜெய்ஸ்வால், ஜெய் அண்ட் சூர்யா இங்கேயும் ஒரு காம்பினேஷன் இருக்கு, அங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான கோயின்சிடன்ஸ். டெவாஸ்டேட்டிங் அடிச்சாங்க, இவங்க நடிக்கிட்டாங்க. மும்பைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு அடிச்சாங்க. பட் வந்து கேள்விப்பட்டேன், டொனால்ட் ட்ரம்ப் வந்து சீஸ் ஃபயர் மாதிரி சீஸ் லைட்னு ஒன்று சொல்லிக்கிறாராம். 2 டேஸுக்கு நோ வார் மாதிரி, நோ மேட்சஸ் ஃபார் 2 டேஸ்ன்னு சொல்லிங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் எனிவே ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான மேட்ச். ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசுவோம் சார். ஒரு ரெயின் கர்டைல்டு மேட்ச் அப்படிங்கும்போது வந்துட்டு ஓகே நம்ம சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இதில் வந்து மும்பை ஒரு டெசிஷன் எடுத்துச்சு. அந்த டெசிஷன் அவங்களுக்கு இன்னைக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. அது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால வந்துட்டு RR ஹோல்டு பண்ணவும் முடியல, பேட்டிங்லையும் அடிக்க முடியல. இந்த டெசிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்? இந்த மாதிரி ஒரு ரெயின் கர்டைல்டு மேட்ச், மழை பெஞ்சு அதுக்கப்புறமா நடக்கிற ஒரு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணுமா, செகண்ட் பேட்டிங் பண்ணணுமா, எது அதுவும் இந்த பிச்சுக்கு கரெக்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இது இந்த ட்ரங்கேட்டட் மேட்ச், இது ரெடியூஸ்ட் ஓவர்ஸ் இல்லை, சேசிங் பெட்டர். ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள். 2023 நினைக்கிறேன், அகமதாபாத்ல ஃபைனல்ஸ் ஆடணும்ல ஜிடியோட. அதுவும் 11 12 ஓவர்ஸ் தான். கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம டெவான் கான்வே அடிச்சார் பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல் நாக்கர். ஸோ ரொம்ப ரெடியூஸ் 11 12 இருந்துச்சு, சேசிங் பெட்டர். ஏன்னா முதல்ல எடுத்த உடனே நீங்கள் அவசரப்பட்டு விக்கெட் விட்டுட்டு என்ன வேணா ஆகலாம். ஏன்னா பிச்சு எப்படி இருக்குன்னு ஒன்றுமே தெரியாது. க்ளூவே இல்லாமல் போறீங்க பேட்டிங், ரொம்ப கம்மி ஓவர்ஸ். திங்கிங் டைம் சுத்தமாக கிடையாது ஃபர்ஸ்ட் ஆடினீங்கன்னா. பட் முதல்ல அந்த ரெயின் எஃபெக்டட் பிச்சில் முதல்ல ஆடுறத பார்த்துட்டீங்கன்னா செம்ம ஐடியா கிடைக்கும், எப்படி ஃப்ரேம் பண்ணிக்கலாம் நம்மளுடைய நாக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி மும்பை பண்ணிருக்கலாம். அதுக்கு தான் சேசிங் எடுத்தாங்க. பட் அவங்க எந்த சொதப்பினாங்கன்ற டீட்டெயிலாக நான் சொல்றேன். ஆக்சுவலாக சேசிங் கரெக்ட் டிசிஷன் தான். எங்க அவங்க சொதப்பினாங்கன்னு நம்ம பேசுவோம் சார். இப்போ 123 வரைக்கும் வந்து அவங்க நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு 27 ரன் வித்தியாசத்துல மட்டும்தான் தோத்து போயிருக்கிறாங்கிறது ஒரு நோட்டபிள் ஃபேக்டர். இதுல வந்து நீங்க இப்போ சொல்லுங்க சார், மேபி மும்பை வாட் தே குட் ஹவ் டன் டிஃப்ரெண்ட், எங்க இந்த மேட்சை அவங்க கைப்பக்கம் மாத்திருந்திருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? குரூஷியல் டேர்னிங் பாயிண்ட்ஸ். இந்த பக்கம் 2 ஓவர், அந்த பக்கம் 2 ஓவர். முதல்ல மும்பை போடும்போது 2 ஓவர் சஹருக்கும் போல்ட்டுக்கும் கொடுத்தாரு பவர் பிளேல. அந்த 2 பேருக்கு நீ எப்போ கொடுக்கலாம்னா ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் இருந்தா பிஸ்தா 2 பேரும். அப்படி ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் இல்லைன்னா 2 பேருமே எதிர் டீமுக்கு ஸ்விங் பண்ணுவாங்க மேட்ச். அதுதான் நடந்தது. ஹர்திக் பாண்டியா வந்து கட்சியான ஆள். அவர் தான் மோஸ்ட் பிரில்லியண்டா போட்டார் இன்னைக்கு. அவர் போட்ட முதல் ஓவர் 4 ரன் அதுதான். பும்ரா கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க பும்ரா கொடுக்கலாம், அது டவுட்டே கிடையாது. பும்ரா டெரர் அவர் தான் போடணும். பும்ரா, ஹர்திக் பாண்டியா, அப்புறம் இந்த கசன் ஃபார் ஒருத்தர் போட்டார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போலிங் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 3.2 ஓவர்ஸ் தான் இருந்துச்சு. 1 ஓவர் கசன் ஃபார் வந்திருக்கலாம் அந்த இதுல. ஏன்னா ஸ்லோவர் ஸ்டெப்ல தான் நீங்க அந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஜெய்சாண்டிக்கு அடிக்கிறாங்க. அவங்க நீங்க ஸ்லோவர் ஸ்டெப்ல எடுக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அது ஏன்னா தப்பன்னு ஃபாஸ்ட் பவுலர் ஓடி வரும்போது மைண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ், பிசிக்கல் ப்ரிப்பேர்ட்னஸுக்கு டைம் நிறைய இருக்கு. மொமெண்டம் பேட் இப்படி வச்சு ரெடியா வெயிட் பண்ணலாம். ஸ்ட்ரோக் நிறைய டைம் இருக்கு. ஸ்பின்னர் 2 ஓவர்ல ஜடேஜா மாதிரி போட்டா திங்கிங் டைம் ரொம்ப ஷார்ட் உங்களுக்கு. இன்னும் ஏர்லியர் ஆடணும் உங்க ஸ்ட்ரோக்கை. நீங்க ஒரு 3 செகண்ட்ஸ்ல எடுத்துன்னு ஒரு ஷார்ட் ஆடுறீங்கன்னா 1.5 செகண்ட்லயே ஆடணும் ஸ்பின்னர் ஆடுறதா இருந்தா. அப்படி பார்க்கும்போது அந்த கசன் ஃபார் வந்து மிஸ்ட்ரி வேற போடு. as long as he doesn't bowl front foot, குவிக்கா ஸ்கிட்டிஷ் டெலிவரிஸ் போட்டாருன்னா அவர் நல்லா எடுத்தார் பாருங்க. 2 விக்கெட் எடுத்தார். அவரும் ஹர்திக் பாண்டியாவும் முதல் 3 ஓவர்ல 2 ஓவர் போட்டிருக்கோம். ஸோ அது ஒரு மிஸ்டேக் டெஃபினட்டாவே. அண்ட் இவங்களுடைய போலிங்ல அப்படியே ஆப்போசிட்.
இந்த முதல்ல ஆர்ச்சர் போட்டதும் சந்தீப் சர்மா போட்டதும் டாப் கிளாஸ். ஏன்னா டிஃபெண்டிங் 14 to 15 அடிக்கணும் அவங்க. அதை டிஃபெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து சேசிங் டீம் ஃபிளாம்போயன்ட் ஸ்டார்ட் கொடுக்கலன்னா கோல் ஓவர் ஒண்ணுமே ப்ராப்ளம். இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் டெரிஃபிக் சீமிங் அண்ட் பவுன்சிங் ஆர்ச்சர் வந்து உடல கட்டார். ஃபர்ஸ்ட் ஓவர்ல கம்மி பண்ணிட்டார். நெக்ஸ்ட் ஓவர் அவங்க சொல்ல பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா நான் என்ன எதிர்பார்க்கறேன் அதை போடுறாரு. இந்த பவுன்ஸ் பண்ணாம பால் க்ளோசர் டு த ஷூ பாத்தீங்களா, க்ளோசர் டு த ஃபீட் ஆஃப் த பேட்டர், அது போடுவார் கரெக்டா. நீங்க பாருங்க ரோஹித் சர்மா என்ன பாருங்க, இன்னோவேட்டிவ் அப்படி போய் கடைசியில் எப்படி வாங்கினார் பாத்தீங்களா. அது எது ஒரு டிஆர்எஸ் கேட்டார்னு தெரியல. அது மிடில் ஸ்டம்ப்ல மிடில், அது அவர் பேட்டா இருந்தா அவருக்கே தெரியும். அவரே வாக் பண்ண வேண்டிய விஷயம். அது எது கேட்டாருன்னு தெரியல. கம் அவுட். ஸோ இந்த பக்கம் ரெண்டு ராங் சாய்ஸ் ஆஃப் போலர்ஸ் மும்பையை பொறுத்த வரைக்கும். இந்த பக்கம் ரெண்டு டாப் கிளாஸ் ஓவர்ஸ். அந்த 2 ஓவர் போடலைன்னா பிறந்திருப்பாங்க மும்பை. அந்த 2 ஓவர்ல டிமாரலைஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ வைட்டல் வந்து 2 பக்கத்துல 2 ஓவர்ஸ். அதுதான் ரொம்ப மெயின். பாருங்க பிஷ்னாய் நான் எப்படி அடிச்சேன் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்து. ரவி பிஷ்னாய் விட்டுட்டோம் சிஎஸ்கே சொல்லினே இருக்க பாத்தீங்களா. ரவி பிஷ்னாய்ன்ற ஒரு போலர் சிஎஸ்கேல இருந்தா ஓஷன் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆயிடும். என்ன தில்லி எப்படி போறாரு பாருங்க. டெரிஃபிக்கான ஹிட்டர்ஸ் வராங்க. லெஃப்ட் ஹேண்டர் வரட்டும், ரைட் ஹேண்டர் வரட்டும். என்ன கான்பிடென்டா போலிங் போடுறாரு பாத்தீங்களா. கிளாசிக் போலர் பாஸ். அவங்க எங்க ரவி பிஷ்னாய கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே மேபி கொண்டு வந்திருக்கலாமா? மேபி இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்குமா? இன்னும் இருக்கிறமா ஏதாவது போட இருக்குமா? இல்ல அங்க ரன்ஸ் லீக் ஆயிருக்கும் நினைக்கிறீங்களா? செகண்ட் நீங்க சேஸ்ல சொல்றேன். இல்ல ஆர்ஆர் வாஸ் நெவர் புட் டெஸ்ட். ஆர்ஆர் உடைய போலிங் வாஸ் நெவர் புட் டெஸ்ட் மும்பையோட பேட்டர்ஸ்னால. துஷார் தேஷ்பாண்டே வந்து ஒரு ஓப் கொடுக்குறாரு. நம்ம பார்த்த ஒரிஜினல் ஷர்தல் சிஎஸ்கேல என்ன பண்ணுவாங்க, அந்த மீடியம் லார்ஜ் எக்ஸல் ஃபுல் டாஸ் இருக்கு பாருங்க. அது 2 பக்கத்துல 2 பேர் டீம்லையும் ஒருத்தர் ஞாபகப்படுத்துறாங்க. நாங்க முதல்ல சிஎஸ்கேல எப்படி போட்டிருந்தோம் அது காமிச்சாங்க. அது ஓகே. ஆர்ஆருக்கு நெசசிட்டி இல்ல ஏர்லியரா கொண்டது ரவி பிஷ்னாய. பட் அவர் நீங்க செகண்ட் ஓவரே ஃபர்ஸ்ட் ஓவரே விட்டவரை போடுவார் பியூட்டிஃபுல்லா. சரி, ஏன்னா அது ஆஸ் குட் ஆஸ் ஃபாஸ்ட் போலிங். ஷார்ட் ஸ்டெப்ஸ்ல ஃபாஸ்ட் போலிங் போடுற மாதிரி தான் அவருடைய ரன்அப். அவர் பால் ஸ்கிட் ஆகும். ரைட் ஹேண்ட் ஆடும்போது கிராம்ப் பண்ணிப்பாங்க. அதை நீங்க செலக்டே பண்ண முடியாது. இந்த பால் அடிக்கலான்ட்டு அந்த மாதிரி போல. அதனால அவங்களுக்கு நெசசிட்டி இல்லை. பட் இவங்க கசன் ஃபார் ஏர்லியர் தந்துக்கலாம். ஹர்திக் பாண்டியா ஃபுல் குவார்டர் போட்டிருக்கோம். அவரும் ஃபுல்லா போடல, கசன் ஃபாருக்கும் போடல. பிளஸ் ஆன் த கான்ட்ரரி இவருக்கு போல்ட் அண்ட் சஹாரை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது இன் நான் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ். சார் ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் டீம் டு செக்யூர் 6 பாயிண்ட்ஸ் சார். 3 வின்ஸ், 3 அவுட் ஆஃப் 3. அந்த 3லையுமே ரொம்ப வைட்டலா எது இருந்திருக்கு அப்படின்னா அவங்களோட பவுலிங். அவங்களுடைய இந்த பவுலிங் பியூட்டியை பத்தி சொல்லுங்க சார். பவுலிங் வெரைட்டியில வந்து மைண்டை நீங்க ஃபிக்ஸே பண்ணிக்க முடியாது. எப்படி யாரை ஃபேஸ் பண்ண போறோம். அவங்க யூஸ்வலா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அந்த ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் கொடுக்கணும். 6 ஓவர் முதல் 6 பவர் பிளேல 7 பேர் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. பட் அது சூட் ஆகுது. ஏன்னா எல்லாமே வேற டைப்பா இருக்காங்க. ஜோஃப்ராஜ் சீமிங் அண்ட் ஸ்டீப்பை கழுத்துக்கிட்ட பால் பவுன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹைட். அவர் அந்த டைப். சந்தீப் சர்மா டேஞ்சரஸ் பிகாஸ் அவர் தோனியை கூட பினிஷிங் டைத்துல வந்து நிக்க வைக்கக்கூடிய ஒரு போலர். That's because the ball goes more in the air and drops closest to the feet of the batter. அந்த யார்க்கிங் நீங்க ட்ரை பண்ணினே இருப்பாரு. பிளஸ் ஸ்லோவா வர போடுவார். அவர் கொஞ்சம் பேஜார் பிக் பண்றது அவர். ஸோ அவரு ஒரு டைப், அந்த மாதிரியான டைப். பிஷ்னாய் நான் உங்களுக்கு சொன்னேன், பிசார் ஆக்ஷன் கைக்கு இப்படிலாம் பண்ணி ஏதோ ஒரு துடுப்பு போடுற மாதிரி அந்த டைப் ஆஃப் போடுற அவரு. பால் ஸ்கிட்டு வேற ஆகும், அது ஸ்பாட் பண்ண முடியாது. துஷார் தேஷ்பாண்டே நம்பலாம். ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு போட்ட துஷாரான்னு இருப்பாரு. இன்னைக்கு திருப்பி அவரும் ஃபுல் டாஸ். அதனால அந்த லாஸ்ட் ஓவர் போட்ட துஷாரா இது எப்ப அந்த கன்சிஸ்டன்சி கிடையாது. அந்த யார்க்கருக்கு எப்படி தாட் ப்ராசஸ் போச்சு அதே தான் இங்கேயும் வந்திருக்கணும். போடவே இல்லை பாருங்க. அதான் அதனால பிளஸ் அந்த ட்ரங்கேட்டட் ரெடியூஸ்ட் ஓவர்ஸ் இருந்துச்சே இன்னும் ஹைப்பரா ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகும். அவ்வளோ ஈஸி கிடையாது போடுறது. ஸோ இதெல்லாம் தான் காட் வெரி வெரி வைட் வெரைட்டி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களோட போலிங் வெரைட்டியில நாட் ஈஸி டு பிக். அது வந்து ஒரு ஃபுல் 20 ஓவர்ஸ்ல மாற்றி யார் வேணா வந்து எப்படி வேணா போடலான்ற மாதிரி இருக்கு. திடீர்னு பராக் வந்து போடுவாரு, அது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நல்ல செம்ம வெரைட்டி. சார் யசஸ்வி ஜெயஸ்வால் இன்னைக்கு அடிச்ச அடி பிளஸ் வைபவ் சூரியவன்ஷி 2 பேரும் போட்ட போடல அங்கேயே மேட்ச் ஆக்சுவலா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்துருச்சு சார். என்னடா இது மாரலி இங்கேயே அவங்க டவுன் ஆயிட்டாங்கன்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு சார் மும்பை இந்தியன்ஸ்க்கு. அப்படிப்பட்ட இந்த ஓப்பனிங் பேர் இவங்களுடைய பியூட்டிஃபுல்லான அந்த பேட்டிங் பத்தி ப்ளீஸ் லெட் அஸ். இவங்க வந்து அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் காம்போ இருக்கு, 6 அடிக்கிற காம்போ.
அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு இந்த 2 பேர் கெப்பாசிட்டி. என்னன்னா, அவங்களுக்கு முட்டிக்கு நேரா வந்து சரக்கு சரக்குன்னு ஏத்தினீங்கன்னா அவங்க தப்பா இருக்கும். அந்த 2 பேர். எஸ்ஆர்எச் பேர். பட் இவங்க 360 டிகிரிஸ் அடிக்கிறாங்க. இவருடைய ரீச் வந்து பயங்கரமா இருக்கிறதால எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேலெல்லாம் அபிஷேக் சர்மா ஏதோ ரூம் கிரியேட் பண்ணி நடிக்கிறாரோ, பட் இவர் நிந்தத்துலேருந்து அடிக்கிறார். ஜெய்ஸ்வர் அந்த சிக்ஸர்ஸ்லாம். அவர் ஒரு பக்கம். வைபவ் சூரியவம்சி இந்த ஃபிளிக்கு, ஸ்ட்ரெயிட்டு, கவர் இது 3 இந்த 3 ஏரியாஸ் இருக்கு பாருங்க. பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. சர்ப்ரைசிங்லி என்ன கவனிச்சேன்னா, ஃபுல் டாஸ் தப்பா ஆடுறாரு. ஸ்ட்ரெயிட்டா தைஸுக்கு நேரம் போற ஃபுல் டாஸ் இருக்கு பாருங்க. அதை தப்பாரு. அது ஏன்னா பிச்சாய் வரத்துக்கு அந்த விசிபிலிட்டிக்கே சிஸ்டம் ரெடியா இருக்கு. சிக்ஸர் கிளியர் பண்ணணும்னு. ரொம்ப நாள் ஏர்ல வந்து அந்த சந்தீப் சர்மா டைப் ஏரா போட்டா கஷ்டப்படுவார்ன்றது தெரியுது. அது மட்டும் அது கஷ்டப்படுவாருன்னு மீதி அளவுக்கு ஈஸியா இல்லை. பட் இதெல்லாம் வந்து சைல்ட் ப்ராடஜின்ற மாதிரி. இது வந்து கேல் வந்து நீங்க வந்து வெஸ்ட் இண்டியன் வைபவ் சூரியவன்சின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அடிக்கிறது. கேல் வந்து நம்ம மறந்துடும் அடிக்கிறது பார்த்தா. அதான் பெஸ்ட் கிரெடிட் ஐ கேன் கிவ். ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் பாஸ், அவுட்ஸ்டாண்டிங். இந்த ஏஜ்ல எல்லாம் அதாவது டாப் கிரிக்கெட்டர்ஸ், சீசன்டு 6 ஹிட்டர்ஸ் கூட அப்படியே பார்த்து இருப்பாங்க. யாரே அவன் யாரே அவன் ரமணா, எனக்கே அவரை பாருங்க போல இருக்கின்ற மாட்டார் ரமணா ஒரு டைலாக். அந்த மாதிரி வைபவ் சூரியவன்சியோடைய பேட்டிங் வந்து அது வந்து வேற மிரக்கல் இருக்கு. ஸோ இந்த 2 பேருக்கு நீங்க போடும்போது மைண்ட் வந்து மெய்டன் பாலுக்கு போக மாட்டேன்றது. இவங்க இந்த 6ல வந்து நம்மள வந்து ஓவர் பவர் பண்றதுனால இவங்க 6 அடிக்காம போடுறதுக்கு என்ன போடலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க போலர்ஸ். அப்போ பவுண்டரிலாம் வந்தா கூட பரவாயில்ல, நம்மள பவுண்டரி அடிச்சா பரவாயில்லன்ற ஒரு ஃபீல் வந்து சைக்கலாஜிக்கலா. அவங்கள நீங்க என்ன பண்ணணும்னா, லாஃப்டடுக்கு மட்டும் நீங்க போடாம ஆனீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது பெட்டர் சான்ஸ் அவங்கள. நான் சொல்லுவேன் தெரியுமா, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி எ கேர்ள்னு. அதாவது இன்னர் சர்க்கிள் மட்டும் லைட்டா தாண்டினா போறோம். நான் கம்ப்ளீட்டா அவுட்டர் சர்க்கிளை தாண்டி அடிக்கணும்ன்ற ஒரு வெறி இருக்கு. அது எப்போ கிளிக் ஆகும் எப்போ கிளிக் ஆகாதுன்னு தெரியாது. சம்டைம்ஸ் பாருங்க, நீங்க பொசிஷன் பண்ண ஒரு ஃபீல்டர் கிட்ட கரெக்டா போயிடுச்சு. அந்த ஒரு ஃபீல்டரை பொசிஷன் பண்ண நேர சூரியவம்சி பார்த்து வாழ்க்கையே வச்சுட்டு அது எப்பயும் 6 மாட்டோம். பட் சம்டைம் டாலா இருக்கிற ஃபீல்டர் இல்லை ஜம்ப் பண்ணி பிடிக்கிற கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னா அது போயிடும். பட் இதெல்லாம் மீறி அந்த 2 பேர் ஆடுறது வந்து ஐயோ, அது வந்து பியூட்டிஃபுல். ஒரு ஃபுல் ஹைப்பர் எக்ஸைட்டிங் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அவங்க ஆடுறது. சார் இதுல நீங்க சொன்ன அதே இதுதான் சார். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் வந்துட்டு இப்ப என்ன வந்து பண்ணலையோ மும்பை இந்தியன்ஸ் அதை பண்ணிருக்காரு சார் ஆர்ஆருக்கு. என்னன்னா 10 பவுண்டரிஸ் சார். He has literally scored 40 runs out of the 77 runs he scored sir. அது மட்டும் 40 runs வந்து 10 பவுண்டரி. இந்தியா நம்ம T20 வயசு போதே உங்களுக்கு சொன்னேன், இன்னர் சர்க்கிள் கிளியர் பண்ணா போறோம்ட்டாலே போறோம். ஏன்னா நீங்க இழுத்து அடிச்சாலும் சரி, ஜென்டலா அடிச்சாலும் சரி, ஃபுல்லா பவுண்டரியை தாண்டிட்டுனா 2 பேரும் 6 ரன் தான். இவர் நல்லா இழுத்து 140 மீட்டர் அடிச்சாரு 12 ரன் கொடுக்க மாட்டாரு. ஸோ அந்த பேசிக்கா மெத்தட்ஸோட ஆடலாம். என் ஃபீல்டு மேப் என்ன, எந்த கேப்ல அடிச்சா எனக்கு ரன் வரும், ரியலாவே ஒரு பால் 6 அடி ஷார்டஸ்ட் பால் போறாங்க மேட் என்ட்ரி மாதிரி ஒருத்தர் போறதா வச்சுக்கோ, 6க்கே ஆடி இருக்கலாம். ஏன்னா அவர் 4க்கு போட மாட்டார், 6 வண்டியா போடுது அந்த மாதிரி. அதனால நீங்க பேசிக்கா பவுண்டரிஸ் அண்ட் கேப்ஸ் அப்படின்னு மைண்ட்ல டாப் ப்ரையாரிட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் 6. பட் சூரியவம்சி அதுக்கு எக்ஸப்ஷன் வச்சுங்க. அவருக்கு சர்வசாதாரணமா 6 வந்து அவ்வளவு ஊறி போச்சு சிஸ்டம்ல. தூக்கத்துல எழுப்பி பேட்டே கையில இல்லைன்னா கூட ஹேண்ட் கிரீட்லேட் 6 அந்த மாதிரி ஆடுறாரு. அது ரொம்ப ஃபண்டாஸ்டிக். இதோட சாம்பியன் இது சாம்பியன் அதனால சார் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு டிபெண்டபிள் பேட்டர் எனக்கு வந்து நான் ஹை ரிஸ்கே எடுக்க மாட்டேன், நான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்து பவுண்டரி அடிப்பேன் இப்படி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மேட்சா அப்படியும் ஆட முடியும்னு காட்டுறது ஒரு பக்கம், சூரியவன்ஷி மாதிரி 6 ஹிட்டிங் ஒரு பக்கம். இதை விட்டுட்டு இந்த பக்கம் வந்து அவங்க பவுலிங்கும் இப்படி. ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த சீசன் வந்து ஆர்ஆர் ஆக்சுவலா வந்து ஒரு 3 மேட்ச்ன்றது ரொம்ப ஏர்லி டு சே சார். ஒரு 7 மேட்ச் அட்லீஸ்ட் போனா சொல்லலாம் பாதிக்கு பாதி. பட் இப்போ வச்சு பார்க்கும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பர் டீம் அப்படின்னு சொல்லலாமா சார் ஆர்ஆர்? நான் ஏற்கனவே முதல் வீடியோ சொன்னேன், சிஎஸ்கே மேட்ச்கே சொன்னேன் உங்களுக்கு. அவங்களுக்கு பயங்கர வெரைட்டி இருக்கு போலிங்ல. ஏன்னா பண்ட் அவுட் பண்ணாங்க 120 ஆர்ஆர், டெல்லி, பஞ்சாப் இந்த 3 பிரில்லியண்டா இருக்கு போலிங். டெல்லி எஸ்பெஷலி டெல்லி செம்மையா போலிங் போடுறாங்க. கமிங் டு மும்பைஸ் பேட்டிங், ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் பாயிண்ட். மும்பை ஆடுறாங்கல்ல, முதல் ஓவர் ஜோப்ரா ஆர்ச்சர் உள்ள கிடுக்கி பிடிச்சிட்டாரு. நீங்க எதிர்பார்த்த ரன் வரல, ஒரு 7 8 10 வந்து பெருசா வரல. ஏன்னா யூ நீட் 15 ரன்ஸ் எவ்ரி ஓவர் ஆல்மோஸ்ட். நீங்க 150 கிராஸ் பண்ணணும்னா ஆவரேஜா
14 பாயிண்ட் சம்திங் வரணும். இப்போ முதல் 2 ஓவர்ஸ் திருப்பி 2 ஓவர்ல உங்களுக்கு என்ன பெருசா 2 வரலன்னதும் சந்தீப் சர்மாவும் மெயின்டைன் பண்ணிட்டார்ல. அப்போ சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரூதர்ஃபோர்ட் 3 பேர் தான் என்னுடைய டாப் பிக்ஸ் வச்சு விளாசுறதுக்கு 6 ஏன்னா இன்னோவேஷன் இல்லாம இம்ப்ரோவைசேஷன் இல்லாம இதை நீங்க அடிக்க முடியாது பாஸ். எஸ்பெஷலி இந்த போலிங் இஸ் வெரி குட். அவங்க டெரிபிக்கா யார்கர்ஸ் போடும்போது இம்ப்ரோவைசிங்லயே 2 வாட்டி பண்ணி பார்த்தேன். ரோஹித் சர்மா அவுட் ஆனாரு, அந்த பால் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ண ட்ரை பண்ணாரு, இப்படி பண்ணாரு ஸ்கூப் பைங் எல்பிடபிள்யூ வந்த முதல் ஸ்கோரிங் ஸ்ட்ரோக் அடிச்சாரு சூரியகுமார் யாதவ். அதை இப்படி போய் அடிச்சார் ஃபைனல் லெக்ல 6. அதை தவிர ஏதாவது பண்ணாங்களா பாருங்க, பண்ணவே இல்லை. அப்போ 11 overs current situation you have to score 150 plus 15 to 16 தேவை. அவங்க டைட்டா போடுறாங்க போலிங்க, நீங்க நார்மல் கிரிக்கெட் எப்படி ஆடுவீங்க? ஸோ யாராவது ஒருத்தர் சொல்லணும் 3வது ஓவர்ல இருந்தாவது ஸ்டம்புக்கு இந்த பக்கமோ அந்த பக்கமோ போய் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு வச்சுமா. இப்போ பிஷ்ணா எல்லாம் போடும்போது நின்றுட்டு ஆடுறாங்க, முடியாது. கொஞ்சம் விட்ரா பண்ணாதான் அவர் தப்பா போடுவாரு. அவங்க தாட் ப்ராசஸ் ஆல்டர் பண்ணணும், அந்த அளவு அவங்க திங்க் பண்ணிருக்கணும். பட் தே பிளே நார்மல் கிரிக்கெட், இம்ப்ரோவைசிங் கிரிக்கெட் ஆடினாங்கன்னா மும்பை வந்து they would have given RR a run for their money. அதை பண்ணாம they made things easy for them because they are bowling accurately. அவங்க திங்க் பண்ணி அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தவே இல்லை மும்பை. நீங்க அப்படியே போடுங்க, ஆச்சு நீங்க ஸ்டிப்பா பவுன்ஸ் போறீங்களா போடுங்க. சந்தீப் நீங்க நேரம் கால் பக்கம் யார்கிட்ட போறீங்களா நீங்க போடுங்க. விஷ்ணாய் நீங்க விக்கெட் எடுப்பீங்க இல்லையா, நாங்க உங்களை நின்றதுல இருந்து அடிக்க ட்ரை பண்றோம், கிளியர் பண்ணணும், இறங்குறது விட்ரா பண்றது எதுவுமே இல்லை. ஸோ மும்பையுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப லேக்கிங் ஆகுது இந்த கம்மி ஓவர்ஸ்ல இந்த பெரிய ஸ்கோர் அடிக்கிறது when the opponent bowling is of high quality. சார் பியூட்டிஃபுல்லா டைசெக்ட் பண்ணி இந்த ஹோல் மேட்ச் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்கீங்க சார். இன்னைக்கு மேட்சோடைய மெரிபா பன்னீர்செல்வமின் ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் எது சார்? ஆமா, டு பி ஆன் த லைட்டர் சைடு ஆஃப் கோர்ஸ் சூரியவம்சி அண்ட் ஜெய்ஸ்வர் அடிக்கிற 6s மாதிரி அதுதான் டிலைட்டு. பட் உங்க ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் நான் உணர்ந்து சிரிச்சது எங்கன்னா, நம்ம பான் பராகர்ல கேப்டன் அவர் பேட்டிங் வந்தார்ல, அவர் ஹர்திக் பாண்டியா ஒரு 6 அடிச்ச உடனே சர்துல் தாகூர் பவுண்டரி கிட்ட பாம்பு டான்ஸ் ஆடி கையில போட்டு அந்த 6 போச்சு. அப்போ வந்து இவர் பார்த்து தெரியுது அடிச்சார் ஹர்திக் பாண்டியா. ஓகே, அப்புறம் ஹர்திக் பாண்டியா ஃபீல்டிங்க்கு போனார், இவர் இன்னொரு 6 அடிச்சார், அதுவும் ஜஸ்ட் ஓவர் த லைன் போச்சு. திருப்பி 2 பேர் சிச்சின்னு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இவர் அவுட் ஆன உடனே ஒரே இடத்துல நின்று பெருசா சிரிச்சாரு ஹர்திக் பாண்டியா. எப்படி ஐ லவ் த லாஸ்ட் கிளாப் இல்ல, ஐ லவ் த லாஸ்ட் ஸ்மைல் மாதிரி. அது ரொம்ப அந்த வார் சூப்பரா இருந்தது, ஸ்மைல் வார். அது உண்மையிலேயே ரிஃப்ரெஷிங்கா இருந்தது இன்னைக்கு பாக்குறதுக்கு. சார் இந்த மேட்ச்சுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க சார் அவுட் ஆஃப் 5? we can give 4 because இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ரெடியூஸ்டு ஓவர்ஸ்ல ஆக்சுவலா சேசிங் டீமுக்கு தான் பெட்டர் சான்ஸ் எப்பயுமே. ஏன்னா அதை பார்த்துக்கலாம் எப்படி எல்லாம் ஆடினான்னு கொண்டு ஒரு சின்ன ஆல்ரெடி ஒரு ஹோம்ஒர்க் பண்ண மாதிரி ஆயிடும். இன்னொரு டீம் நமக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி ஆகுது சேசிங்ல. அந்த சேசிங்ல முதல் டீம் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேட்டிங் போலிங் 2 ஸ்டாண்டர்டையும் ஹை கிளாஸா காமிச்சாங்க. இவங்க இன்னோவேஷன் இம்ப்ரோவைசேஷன் பண்ணாத ஒரே குறைய தவிர இவங்களும் நல்லா தான் ஆடினாங்க. ரூதர்ஃபோர்ட் பியூட்டிஃபுல்லா இருக்குது. அண்டு யார் யாருக்கு என்னென்ன போலரை கொண்டு வருதுன்றது கொஞ்சம் யோசிக்கணும். ரூதர்ஃபோர்டு, வைபவ் சூரியவம்சி, ஜெய்ஸ்வால்லாம் ஆடும்போது ஃபுல் ரன்அப்ல ஓடி வந்து போடுற பாத் போலர் போட்டுறவே கூடாது. ஆர் அப்படி போடுறவங்க டிசெப்டிவ் ஸ்லோவர் இருக்கணும். ஓகே, பும்ராவே போகிற சூரியவம்சி. அதனால நீங்க ஷார்ட் ரன்அப்ல அந்த அவர் இருக்காரு கசன் ஃபார், அந்த மாதிரி போலர்ஸ் வருண் சக்கரவர்த்தி, ரஷீத் கான் இந்த மாதிரி போலர்ஸ் போடணும். அந்த மாதிரி போலர்ஸ் போடும்போது உங்களுக்கு திங்கிங் டைம் லெஸ் பிகாஸ் ரன் அப் இஸ் ஷார்ட். ஜடேஜா மாதிரி போலர் போடுறது சேஃப் அது. ஏன்னா 2 செகண்ட் போடுறதுக்குள்ள அந்த 2 செகண்டுக்குள்ள நீங்க டக்குன்னு பேட் எடுத்து வந்துடணும். உங்களுக்கு பேட்டை எடுத்துட்டு வர்றதுக்கு மெதுவாக க்ளோ மோஷன்ல ஒரு ரன் அப் டைம் இருக்கு பாருங்க, அது கிடையாது. ஏன்னா இது ரொம்ப கிரன்ச், ரொம்ப ரெடியூஸ். இப்போ 5 ஓவர்ஸ்லாம் இன்னும் பயங்கரம். அதுதான் சொல்றேன். அதுல கூடிய மட்டும் இந்த அறவர போலர்ஸ். ஆனா ஒண்ணு, நீங்க எந்த போலா இருந்தாலும் சரி, the line and length has to be stump to stump. The length has to be closer to the foot of the batter. அப்படி அதாவது ஓவர் பிச்சோ இல்லை டிப்பிங் ஃபுல் டாஸோ போட்டீங்கன்னா கம்மி மர்டர்ல தப்பிக்கலாம். இல்லைன்னா ஆன்ஸ்லாட் தான். வேற எங்க ஷார்ட் பாலா நீங்க போட்டீங்கன்னா எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. அதான் சார் ஆர்ஆர் வந்து முக்கியமா அடிச்சு மேட்சஸ் ஜெயிச்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க சார். ஒரு சூப்பர்பான ஒரு டோர்னமெண்ட்டா இந்த டீம் மோஸ்ட்லி கொடுத்துட்டே இருக்குது.
வி ஹேவ் அதர் எக்ஸைட்டிங் மேட்சஸ் கமிங் அப் சூப்பர்பா. டெஃபினட்டா நம்ம வந்து திரும்ப மீட் பண்ணுவோம். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? நான் போயிட்டு வந்துடவா? வெயிட் பண்ணவா? நீங்க எங்கேயும் போனா இது கிரிக்கெட் நிறைய பேசிட்டோம். இது ட்ரம்ப் பத்தி தான் இப்ப லேட்டஸ்ட் கேள்விப்பட்ட நியூஸ் என்னன்னா, யூஎஸ் மேலேயே வார் டிக்ளேர் பண்ண போறேன்னு சொல்லிடுறான் ட்ரம்ப். என்னன்னா ப்ளீஸ் ஓப்பன் த ஒயிட் ஹவுஸ். அந்த அளவுக்கு கிளம்பிக்கிறது. ஏன்னா மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே வந்து ஒரு பிளான் வச்சுக்கிறாரு. அதாவது வார் டிக்ளேர் பண்றாரு. டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே வந்து வித்ரா பண்ணிடுறேன், சீஸ் ஃபயர்ன்றாரு. சண்டே உட்காந்து என்னென்ன ஸ்பீச் கொடுக்கலாம் மீதி 6 நாள்னு வச்சுக்கிறாரு. இது ஒரு பக்கம் அது பக்கம் போயிடுது. அதனால நமக்கு ஒரே ரிலீஃப் இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ். லேட்டஸ்ட் அதை விட ஒரு ஷாக் நியூஸ் என்னன்னா, வைபவ் சூரியவன்ஷுடைய பேட்டிங் அல்ல, அதை ஃபுல்லா வாட்ச் பண்ண சொல்லிக்கிறாராம். அடுத்த மிசைல் டிசைனிங்க்கு எங்கெங்கயோ அடிக்கிறதுல பால எங்கேயோ உட்காந்துட்டு அது எப்படி பண்ணலான்றதுக்கு அது ஒரு தனி ஃபார்மேட் ஒன்று நடக்கிறதா கேள்விப்பட்டேன். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபன்னோட சந்திக்கிறோம். ஆன் அவர் ஃபேவரட் RRR Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.